ஹாய் வணக்கம். நான் இந்த ரீடிங்ஸில் என்ன பார்க்க போகிறேன்னா, பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன மாதிரியான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். உங்கள் லைஃப்பில் பிரபஞ்சம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வர போகுது, அதை உங்களுக்கு எப்படி தெரிவிக்கிறது, ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீடிங்ஸாக இதை பார்க்கலாம். ஓகேவா? பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, 2 பைல் வச்சுருக்கேன். பைல் 1 பிங்க் கலர், பைல் 2 ப்ளூ கலர். கணக்கு எந்த பைல் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு எந்த பைல் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பைல் 1 பிங்க் கலர், பைல் 2 ப்ளூ கலர். ஓகே, இப்போ பைல் 1க்கான ரீடிங்கை பார்க்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை எல்லாம் கொண்டு வரப்போகுது, என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது, என்ன மாதிரியான ஒரு விஷயம்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்ட்டு இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, ஒரு 3 கார்ட்ஸ் ஆர் 4 கார்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கலாம், எவ்வளோ வருதோ அந்த பொறுத்து. இப்போது பிரபஞ்சம் நீங்கள் வேலைக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், ஃபாரினுக்கு அந்த மாதிரி எங்கேயா போகிறதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நிறைய விஷயம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலோ, நீங்கள் ஏதாவது ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க. இது பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் பிரபஞ்சம் அதுக்கு ஓகேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேலைக்காக அடுத்த கட்டத்துக்கு ஃபாரின் போகலாம் அப்படிங்கிற நினச்சாலோ, இல்லை அவங்களுக்கு அந்த ஆஃபர் வர்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஃபாரின் போகிறதா இருக்கும், இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் போய் ஒரு மல்டிப்புள் விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கடல் கடந்து போகிறது, இல்லை ஜாபு அப்ளை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான விஷயம் உங்கள் லைஃப்பில் இனி நடக்க போகிறது மாதிரி பிரபஞ்சம் சொல்லுறாங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு லைஃப்பில் அந்த மாதிரி விஷயம் நடக்கலைன்னா இனி நடக்க போகுது. ஓகே ஓகே, நல்ல கார்டாக வந்திருக்கு. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுவுமே அச்சீவ் பண்ணலை, அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மரியாதையும் கிடைக்கல, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி தெரியுது. இல்லை உங்களுக்கு ஜாப்லேயே ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கலன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடச்சி அதில் நீங்கள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மேபி கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜாபாக இருக்கலாம், இல்லை ஏதோ சம்திங். இப்போ மேரேஜ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. பட் ஸ்ட்ரகிள் ஆனாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. என்னென்ன விஷயம் நடந்தாலும் ரொம்ப டைம் எடுக்குது, ஒரு க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. எல்லா விஷயத்துக்காகவும் ரொம்ப டைம் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் மாறப்போகுது. உங்களுக்கான க்ரோத் கிடைக்க போகுது. உங்கள் லைஃப்பில் நல்ல செட்டில்மெண்ட் கிடைக்க போகுது. கரெக்டான மணி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்ல விதமாக நடக்க போகிறது. ஸோ மேரேஜ் கண்டிப்பாக உண்டு. யாருக்காச்சும் மேரேஜ் அலைன்ஸ் அந்த மாதிரி பார்க்குறதா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். ஃப்யூச்சரில் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. நான் 4 கார்ட்ஸோடு நிப்பாட்டிடணும்னு நினச்சேன். பட் 6 கார்ட்ஸ் வந்துடுச்சு. ஓகே, ரொம்ப லோன்லியாக இருக்காதீங்க. எந்த விஷயம் கரெக்டாக போகலைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த திங்க்கும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் வரப்போகுது. ஆனால் சடனாக வரும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில் அது கண்டிப்பாக வரும். ஸோ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்ப லோன்லியாக நமக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை நீங்கள் விடுங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா லைஃப்பில் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. மேபி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஜாபும் ஒரு ஹை பொசிஷன் சொல்லுவாங்கள்ல, டீச்சிங்கில் ஒரு ஹை பொசிஷன்,
இல்லை கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வர மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி தான் தெரியுது. அது வந்து ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே எல்லாமே இழந்துட்டோங்கிற மனநிலையில நீங்கள் அந்த மாதிரியும் சிச்சுவேஷன் உருவாகும். பட் நீங்கள் அதுலேருந்துலாம் கடந்து போய் ஸ்ட்ராங்காக ஆகி உங்களோட உங்களோட அங்கீகாரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. எல்லா ஸ்ட்ரகிளுமே வரும். ஆனால் பட் நீங்கள் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு இடத்த வந்து நீங்கள் பிடிப்பீங்கிற மாதிரி தெரியுது. நான் வந்து ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அதெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு பொசிஷனை நீங்கள் வந்து கண்டிப்பாக பிடிப்பீங்க. ஓகேவா? ஸோ மேரேஜ் யாருக்காச்சும் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் வந்து அலைன்ஸ் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இல்லை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ சம்திங் கேஸ்ட்னால ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஓரளவுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு சிலர் வந்து சீக்கிரமே வந்து ஒரு ஹை பொசிஷனில் வரணும்னு சொல்லிட்டு நிறைய காசை வந்து எதுலையா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அது ரிட்டர்ன் வர்றதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு வேளை அது கிடைக்காதோங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் கூட நீங்கள் வந்திருந்திருப்பீங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, உங்களுக்கான மணி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தெரியுது. நிறைய இடத்துல வந்து நீங்கள் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏதோ சீக்கிரமே வந்து அச்சீவ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த மணியெல்லாம் திருப்பி கிடச்சிரும். நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஏன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. எல்லா கார்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஃபாரின் போகிறதோ இல்லை வேறு எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்ச ஒரு நபர்கிட்டேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரணும், கால் வரணும்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு அச்சீவ்மெண்ட்டு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்குது. பட் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு வந்து ஃபீல் பண்ண வேண்டியலாம் அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே. ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இதை தான் சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. பட் ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் வருது. பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. ஓகே. மேபி வந்து யாருக்காச்சும் ப்ரெக்னென்சி அந்த மாதிரிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேபி அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி குழந்த பிறக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து ஏன்னா இது பேபியும் ஓகே, குழந்த பிறக்கிறது, மேரேஜ் நடக்கிறது, ஏதாவது ஒரு சம்திங் ஒரு அச்சீவ் பண்ணுறது, ஸோ எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கு. சம் கேசஸில் கொஞ்சம் லாஸ் வரலாம் ஃப்யூச்சரில். பட் வந்து நீங்கள் மறுபடியும் அதை வந்து ஓவர் கம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன தான் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாலும் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வந்து அவுட்கம் இருக்குது. ஸோ பிரபஞ்சம் உங்கள்கிட்ட இதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் எதையே நினச்சி வரி பண்ணாதீங்க, எல்லாமே வந்து கரெக்டாக அமையும். உங்கள் பர்சன்கிட்ட வந்து கண்டிப்பாக மெசேஜ் வரலாம், உங்களுக்கு மேரேஜ் நடக்கலாம். ஸோ வந்து எதையே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஓகே, பைல் 2க்கு போயிடலாம். யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ப்ளூ கலர் பென் எடுத்தவங்களுக்கான ரீடிங். Wow. நிறைய கார்டு விழுது. ஸோ அவ்வளோத்தையும் நான் எடுக்கலை, ஒரே ஒரு கார்டு வேணும். ஸோ இங்கே நிறைய நான் லவ்வை தான் பார்க்குறேன்.
உங்கள் பிரபஞ்சம் வந்து நீங்கள் வந்து லவ் வந்த மெசேஜ் மாதிரி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்க்குறவங்க மோஸ்ட்லி இந்த காதல், கல்யாணம், ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஹெவி பேர்டன் இருக்குது உங்கள் லைஃப்பில். ஸோ நீங்கள் உங்கள் பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஏதாவது உங்களுக்கு மெசேஜோ இல்லை ரீகன்சில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்காக போயிட்டு இருந்தானா, இம்பேலன்ஸாவோ இல்லை ரகசியமாகவோ உங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டு இருந்தால், நான் தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி எதுவுமே நான் சொல்ல வரல, காமனாக சொல்கிறேன். ஸோ நான் காமனாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பிரபஞ்சம் வந்து உங்கள் லைஃப்பில் ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய வந்து ஹெவி பேர்டன் இருக்கும். உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். டைமே இருக்காது. ஸோ மணிக்காக வந்து நீங்கள் நிறைய வேலை இழுத்து போட்டு பண்ணுற மாதிரியான இருக்கும். மேபி உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரலாம். இல்லை வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக நீங்கள் நிறைய வேலையை இழுத்து போட்டுட்டு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் யாராவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். சம்படி யாராச்சும் உங்கள் பாஸ்ட் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸு பக்கத்துலேருந்து யாராச்சும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலைங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யார்லையா பாஸ்ட்டில் இருந்திருப்பாங்கல்ல, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக உங்களுக்கு ஏதாவது வந்து மணி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த எமோஷ்னல் பாண்டிங், ஒரு நட்பு, அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. அது யார் கூட வேணாலும் இருக்கலாம். ஒரு ஃபினான்ஷியலாகவோ இல்லை கரியர் வைஸ்க்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இல்லைனா உங்கள் லவ்வர், எக்ஸ் சம்திங் அவங்க கூட எங்கேயாச்சும் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஹாப்பி மூமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் லவ் பார்க்குறேங்க, நிறைய லவ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்கள் லைஃப்பில் வந்து கரியர் வைஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருந்தீங்க, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ரொம்ப ஹெவி பார்டர்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஒரு கரெக்டான ஸ்டேபிளான ஒரு லைஃப் உங்களுக்கு வரும். குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. நீங்கள் போதுங்கிற அளவுக்கான ஒரு செட்டில்மெண்ட் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வரும். மேரேஜ் ஆகலையோ இல்லை லவ்வர் வந்து ரிட்டர்ன் ஆகணுமோ அந்த மாதிரியான ஏதாவது வந்து நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. அது வந்து நான் எக்ஸுங்கிற மாதிரி மட்டும் நான் சொல்ல வரல, நியூ பர்சனாக கூட இருக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மீட் பண்ணலாம். எங்கேயாச்சும் வந்து கரியருக்காக நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை மணி வைஸ் சம்திங் நீங்கள் எங்கேயாச்சும் போகும்போதோ அந்த டைமில் வந்து நீங்கள் உங்கள் பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஃப்யூச்சரில் ரொம்ப நிறைய வந்து மெமரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அவங்க கூட வந்து ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் வந்து நீங்கள் நிறைய விஷயத்துக்காக ஏங்கியிருந்தீங்கன்னா அந்த ஏக்கம்லாம் போய் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல வந்து நியூ பிகினிங் வர்ற மாதிரி தெரியுது. பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக, கொஞ்சம் சீக்ரெட்டாகவே போயிட்டு இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்கள் பர்சன் வந்து அவங்களோட எமோஷ்னலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் நான் சொல்ல வரல, ஒரு சிலருக்கு வந்து இன்னுமே உங்கள் லைஃப்பில் வந்து பார்ட்னர் அமையலை, நீங்கள் வந்து தனியாக தான் இருக்கீங்க, அந்த மாதிரியாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்னரோ இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்டோ உங்கள் கூட வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை நியூ ஃப்ரெண்டாக இருக்கலாம். உங்கள் கூட சேர்ந்து பேசி உங்களுக்குள்ளே வந்து ஒரு எமோஷ்னலாக ஷேர் பண்ணுறது, நீங்கள் உங்களுக்கு யாரும் இல்லை அந்த ஃபீலிங்கை வந்து அவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது உங்கள் லைஃப்பில் வரலாம். அதை நான் லவ்வர் தான் நான் சொல்ல வரல, ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஸோ ஏதாவது நியூ ஃப்ரெண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை வந்து அவங்க கொடுப்பாங்க. 2 பேர் இருக்காங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது ப்ராப்ளம் வந்து நீங்கள் செப்ரேஷனாக இருந்தாலும் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சனும் வந்து உங்கள் கூட வந்து பேசி மறுபடியும் வந்து ரியூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பாஸ்ட் பர்சன் ஆர் வந்து நியூ பர்சன். ஸோ 2 விஷயம் இருக்குது. உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மணி கெயின் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து மணி விஷயத்தில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தீங்கன்னா நீங்கள் மணி கெயின் பண்ண போகிறீங்க. நிறைய விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க. புதுசாக வந்து நிறைய விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க.
இந்த விஷயம் சம்டைம் வந்து நீங்களே இப்போவே வந்து அந்த ப்ராக்ரஸ் நடந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்காக இப்போ வந்து சில பேருக்கு கிட்ட வந்து மேபி மணி ஹெல்ப் கேட்டிருந்துருக்கலாம். ஸோ அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் இடத்துல வந்து மணி கேட்டிருந்துருக்கலாம். ஒரு நியூ ஜாப் தொடங்குறதுக்காகவோ, கரியரில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காகவும் நீங்கள் வந்து ஹெல்ப் வந்து நீங்கள் கேட்டிருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஹெல்ப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து அது வந்து உங்கள் பர்சனாக இருக்கலாம். இல்லை வந்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை விடுங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் ஃபேமிலியிலேருந்தோ இல்லை யாராச்சும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெசேஜ் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் கண்டுக்காமல் அடுத்தவங்களோட விஷயத்த மட்டுமே நீங்கள் நினச்சி உங்களை நீங்கள் வருத்திட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அதெல்லாம் வந்து முடிய போகுது. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வந்து உங்களை பற்றி கவலைப்படாமல் அடுத்தவங்களோட பாரத்தை வந்து போட்டுக்கிட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணலைனாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. உங்களுக்கே வந்து அது ரியலைசேஷன் ஆயிரும். ஐயோ இது தேவையில்லாமல் வந்து அடுத்தவங்க சுமையை நம்ம சுமைக்கிறோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்களே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஓகே இது வரைக்கும் போதும். இதுக்கு மேலே வந்து நான் வந்து என்னோடய ஹாப்பினஸ்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அடுத்தவங்களோடது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நீங்களே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. நிறைய இடம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து ட்ராவலிங்லேயே போகிற மாதிரி இருக்கும். இல்லை வந்து வேறு கண்ட்ரிக்கு வேலை பார்க்குற மாதிரி. ஸோ நீங்கள் வேறு கண்ட்ரிக்கோ இல்லை வேறு இடத்துக்கோ போகும்போது மேபி உங்கள் பார்ட்னரை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி தெரியுது. நீங்கள் ஒர்க்குக்காக எங்கேயாச்சும் போகும்போதோ அதர்வைஸ் வேறு எங்கேயாச்சும் நீங்கள் போகும்போது உங்கள் பார்ட்னரை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. உங்கள் லைஃப்பில் வந்து எல்லா வந்து ப்ராப்ளமும் சரியாகிற மாதிரி தெரியுது. ஃபினான்ஷியலாக நீங்கள் க்ரோத் ஆகிற மாதிரி தெரியுது. எப்போ நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து கரெக்டாக வந்து செட்டில் ஆகுறீங்களோ ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து யாராச்சும் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டில் ஆகணும். ஓகே யாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை, நானே ஓனாக தனியாக இருந்து எல்லாம் மேனேஜ் பண்ணுவேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை செல்ஃப் கேரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய கவலைகளை தாண்டி வந்திருக்கீங்க. நான் காய்ச்சலாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு நிறைய கவலைகள் அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கடந்து தான் வந்து ரொம்ப ஹீல் ஆகிட்டு தான் வந்திருக்கீங்க. பட் இன்னும் நீங்கள் ஹீல் ஆகி உங்களோட க்ரோத்தை நீங்கள் பார்க்கும்போது லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸோ யூனிவர்ஸ் அதை தான் சொல்லுது. உங்களுக்கு நிறைய விஷயம் ஃப்யூச்சரில் கிடைக்க போகுது. லைஃப் பார்ட்னர், மணி, அடுத்த கட்டத்தில் வந்து கரியருக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான விஷயம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ட்ராவலிங், ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து வரவேற்கணும். நல்ல விஷயத்தெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நெகட்டிவ் மைண்டில் இருந்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணுங்கள். ஸோ எல்லா நல்ல விஷயமும் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். ஓகே ஸோ பைல் 2 இதான் வந்து உங்களுக்கான ரீடிங். உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம்லாம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆகி உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கோங்க. பைல் 1 பைல் 2 2 போத் சைடுன்னு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோத்துக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களோ உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த சேஞ்சிங் வந்து சீக்கிரமே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே டேக் கேர், பை.